சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குதே. ஏப்பா முடியலப்பா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இந்த வெயில், காலையில ஆனா வெயில் வாட்டி வதைக்குது, நைட் ஆனா பனி. எப்பா எப்படி பனி அடிக்குது, குளிர் தாங்க முடியலப்பா. கொசு கடி வேற. இதுல எப்படி போய் நான் பிச்சை எடுத்து என் பொழப்ப பார்த்து நான் வந்து நினைப்பா. ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குல திலக, வேட்டை மன்னர், பரார் பரார் பரார். ஊர் மக்கள் எல்லாரும் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களே, என்ன விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியவில்லை மன்னா. தெரியாதா? என்ன செய்யறது, ஊர் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, நம்ம அரண்மனை மட்டும் இருட்டாம அழுக்காவும் இருக்கு. சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லையா? காப்பாற்றுங்கள் மன்னா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். என்ன வேண்டும் உனக்கு? மன்னா, நம்ம நாட்டில் பசி பஞ்சமா அதிகமா இருக்கு மன்னா. பசி பஞ்சமா? ஆமாண்ணா. பொழுதுதான் வரும்பொழுது அனைவரும் மகிழ்ச்சியா இருந்தார்கள் மன்னா. அது கேத வீடு மன்னா. கேத வீடு? சரி சரி சரி. இப்பொழுது எதற்காக இங்கே வந்தாய்? எனக்கு எந்த உதவி வேணாம் மன்னா. குழந்தைகள் பத்தியா இருக்கு மன்னா, உதவி பண்ணுங்கள் மன்னா. உனக்கோ உனது குழந்தைகளுக்கோ உதவி செய்து எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன பிரயோஜனம் மன்னா? உத்தரவு மன்னா. உத்தரவுக்கு ஒன்று குறைச்சில்லை. உத்தரவுக்கு குப்பையில் போடும். எதுக்கு இவ்வளவு தாமதம் மன்னா? வர வழியில் நாட்டின் பிரச்சனை மன்னா. என்ன பிரச்சனை மன்னா? உங்களை பற்றி தான் பெருமையாக பேசுகிறார்களா? கேவலமாக பேசுகிறார்கள். கேட்க முடியவில்லை. யாரவன் பேசினார்? எல்லோரும் பேசுகிறார்கள். எல்லோரும் பேசுகிறார்களா? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்பொழுது இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் கேட்டு வரதான் தாமதம் நமக்கு. ஆமா மன்னா. சரி சரி இருக்கட்டும். ஊரில் உள்ள பிரச்சனையெல்லாம் நீ கேட்கிறேன், எனது பிரச்சனையை கேட்க ஒருவரும் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன் மன்னா? உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாம் அமைச்சரே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன குறைவு மன்னா? எனக்கும் ஒரு சின்ன குறை இருக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிப்பது என்றுதான் தெரியவில்லை மன்னா. உங்களிடத்தில் ஒரு குறைவும் இருக்காது. எப்படி மன்னா? உங்களிடத்தில் தங்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, அரண்மனைகள் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறது, மனைவிமார்களும் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். இதற்கு மேல் என்ன வேண்டும்? இவ்வளவு இருந்தும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது அமைச்சரே. ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆமா, குறை உள்ளதாமே? ஆமா. அந்த குறையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன குறைவு? அந்த குறை இதுதான். எது? இசை. உங்கள் அரண்மனையில் எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையும் ஒரே சத்துருமானதாக இருக்கிறது. இன்னைக்காவது உங்கள் அரண்மனையில் ஒரு இசை ஒளி ஒழித்ததுண்டா? அந்த குறை தான் இது. இதை கேட்டால் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். மந்திரியாரே, ஏதோ உங்களுக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொன்னாங்களாமே, அதை தீர்த்து வைக்கத்தான் வந்தேன். தீர்த்து வைத்துட்டு பரிசு தரேன்னு சொன்னீங்களாம்ல, அதை வாங்கிட்டு போலாம். மந்திரியாரே, பிச்சைக்காரன் நிலைமை அவ்வளவு கேவலமாக உள்ளது. உங்கள்கிட்ட தங்கம் இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. வெள்ளி இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. நிலங்கள் இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. உங்கள்கிட்ட மனைவிகள் இருக்கிறார்களா? சொல்லுவையா எவ்வளவு இருக்கிறார்கள்? சொல்லவா வேண்டும் மன்னா? உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சந்தோஷம் இல்லை மன்னா, சந்தோஷம் இல்லை. நீங்க என்றாவது சிரித்திருக்கிறீங்களா? இங்க பாருங்க, மூஞ்சிய பாருங்க. இந்த அரண்மனையில சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கா? நீங்க ஆள்ற இந்த நாட்டுல தான் சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கா? இங்க பாருங்க, மூஞ்சியில பாருங்க. ஊர பாவம். சந்தோஷம் தான் பண்ண நம்ம நாட்டில இல்ல, உங்க அரண்மனையில உங்கள்கிட்ட இல்ல. ஏ சமாதானம், ஏ சந்தோஷம், எப்பப்பா என்ன வேலை, என்ன பசி, என்ன பசி. இந்த சாமந்த 2 இட்டு ஒரு 4 இட்டு கொடுத்தாங்க அந்த முக்கு ரோட்ல, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் பிச்சை எடுத்து. உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். பிரியாணி எனக்கு ஒரு நாள் போறது. நீங்க வந்தப்ப வாங்க வாங்க. என்ன சாப்பிடாம இருக்கீங்களா? பசிக்குதா? ஆமா பசிக்குதா? உட்காரு. ஆளுக்கு 2 இட்டு திருப்திக்க சாப்பிடுங்க. அண்ணா, என்ன இந்த அடிமையத்தை நீங்க வந்திருக்கீங்க? எதுனா நானே வந்திருக்கணும்னா?
இல்லையா சந்தோஷம் தான் எனக்கு குறை என சரியான பதிலை சொல்லிவிட்டாய். ஆமா மண்ணா, சந்தோஷம் தான் உங்களுக்கு குறையா இருக்கு. ஆமா, சந்தோஷத்தை எப்படி பெறுவது என்று சொல்லாமல் போய்விட்டல நீ. என்ன பண்ணா இது தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. வாங்க. நீங்க உட்காருங்க. இங்கேயா? உட்காருங்க மண்ணா, நம்ம நாடு தானே. உட்காருங்க. உட்காருங்க மண்ணா. பாருங்க. ஏய், இங்க உட்காருங்கய்யா. பாத்தீங்களா அந்த ஏழை பாளையில பூரா பாருங்க. நம்ம நாட்டுக்கு என்னைக்காவது அரண்மனை விட்டு வெளியே வந்திருக்கீங்களா? இல்லையே. இங்க பாருங்க, 4 இட்லி அந்த 30 ரூபாய் கொடுத்தாங்க. பாவம் யார் பத்த பிள்ளைன்னு தெரியாது. 2 இட்லி, 2 இட்லி தான் ஆர்டர் இட்லி கொடுத்தேன். பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுங்க. பாத்தீங்களா அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுவா. பாத்தீங்களா ஏன்னா ஒரு 2 இட்லி கொடுத்ததுக்கு அந்த பிள்ளைய எவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. உங்க கையில உள்ள காசு பணம் வெள்ளி தங்கத்தெல்லாம் இந்த அப்புறாணி மக்கள் கொடுத்தீங்க பாருங்க. பூரா வரையும் பாருங்க எப்படி இருக்காங்க. உங்களுக்கு பூரா கொடுத்தீங்கன்னு வைங்க, கொஞ்சம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல, நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கொடுத்தாதான் பண்ண சந்தோஷமே இருக்கு, கொடுக்கறதும் சந்தோஷம் இருக்கு. கொடுப்பதுதான் மகிழ்ச்சின்ற நீ என்ன நினைக்கிறீங்க? கொடுக்க பண்ணா கொடுத்தாதான் சந்தோஷமா இருக்கும். கொடுப்பதனால மகிழ்ச்சி வந்துடும் எனக்கு. ஆமா பண்ணா, நீங்க ஏதாச்சும் தங்கம் போனா வெள்ளி நான் ஒரு 2 இட்லி கொடுத்தேன். ஆனா ஏசும் ஒருத்தர் இருக்கார், கடவுள் இருக்காராம். அவரு இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்காக, ஏன் உங்களுக்காக, உங்க மனைவிக்காக ரத்தம் செஞ்சு அவர் உயிரியே கொடுத்துருக்காரு. அதுதான் கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் விழா வருதுல, ஆமா. ஆமா அந்த இயேசுதான் அவரு. அந்த உயிரியே கொடுத்துருக்காரு கடவுள். மந்திரியாரே பாத்தீங்களா, கொடுக்கறதுலதான் மகிழ்ச்சி இருக்கா. தெரியாம அவன் இருந்து விட்டீர்கள். இதுதானையா, இது தெரியாம இத்தனை நாளா இருந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? அரண்மனையில இருக்க தங்கம், வைரம், விளைநிலம் எல்லாத்தையும் இந்த ஏழை மக்களுக்கு தப்பாதி பிரிச்சு கொடுத்துருங்க. ஏன் பண்ணா அப்ப தெரிஞ்சுட்டீங்களா? ஆமா, யார் இல்ல. அப்படியா பண்ணா? ஆமா. அப்பாடா இப்பதான் சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா உங்க மூஞ்சி எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா. தெரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? ஏய் பண்ணா இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? அந்த பொட்டம்ல வந்தானே உங்களுக்கு. ஆமா, அங்கே அவன். எங்க இருக்க? மாயா இன்னும் ஜாலியா இருக்காரு. ஏங்க சோகத்துல இருக்கா? பயப்படாது பயப்படாது. திருச்சிக்காரியா பாருங்க, திருச்சிக்காரர் தெரிஞ்சுக்க வாங்க. போயா. இன்னைக்கு நீ பாடும்போது எந்த சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு நீ பாடு. அந்த பாட்டு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஐயோ, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அதனால உங்களுக்காகவே பாடுகிறேன். அண்ணா ஆடுங்க அண்ணா. சந்தோஷம் வேணும்